அஸ்லாம் வலைக்கும். ஆயிலில் போட்டு முக்காம கொஞ்சம் கூட ஆயில் இல்லாத ஃப்ரைட் ரெசிபி இருந்தால் போடுங்க சிஸ் கேட்டிருந்தீங்க. இதோ உங்களுக்காக நோ ஆயில் சமோசா ஃப்ரை. என்னடா இதை ஆயிலை யூஸ் பண்ணாமல் சமோசா ஃப்ரையாக யோசிக்காம நான் பண்ணுறது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இப்போ தயிர் 30 ml, தேவையான உப்பு, 1 டீஸ்பூன் சுகர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு இது கூட 1 கப் மைதா சேர்த்து 3 டேபிள் ஸ்பூன் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு டோவா ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்து மாவோட எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு 1/2 an hour ரெஸ்ட்ல விட்டுக்கோங்க. இப்போ சமோசாக்கு தேவைப்படுற ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். பாயில் பண்ண உருளைக்கிழங்கு மேஷ் பண்ணிட்டு ஒரு பேன்ல கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் garlic பேஸ்ட், 1 மீடியம் சைஸ் வெங்காயம், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் கொரியண்டர் பவுடர் இதெல்லாம் வதக்கி விட்டு இப்போ மேஷ் பண்ணி வச்சிருந்த உருளைக்கிழங்கையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக கொரியண்டர் லீவ்ஸ் சேர்த்து இறக்குறீங்கன்னா நல்லா சூப்பரான ஸ்டஃபிங் ரெடி ஆகிடும். இப்போ ஒரு சைடு வச்சுக்கலாம். அடுத்து 1/2 an hour ரெஸ்ட்ல விட்டு இந்த சமோசா உருண்டை பிடிச்சு மாவுல டிப் பண்ணிட்டு திரட்டி எடுத்துக்கோங்க. இதுக்கு முக்கியமான ப்ரொசீஜர், சமோசா ஷீட்ஸ் தின்னா இருக்கணும். அதுக்கு சப்பாத்தி கட்டைய சென்டர் சைடை மாவு கார்னர் சைடு வச்சு திரட்டி எடுத்துக்கோங்க. ஷீட்ஸ் அழகா தின்னா கிடைச்சிடும். இப்போ சமோசா ஷீட்ஸ் மேல ஸ்டஃபிங்கை வச்சு ட்ரையாங்கிள் ஷேப்ல தட்டி விட்டு ஷீட்ல எந்த ஒரு கேப்பும் இல்லாம நான் வீடியோல காமிக்கிற மாதிரியே ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது ஆயில போட்டு ஃப்ரை பண்ணாம ப்ரெஷர் குக்கர்ல அப்படி இல்லைன்னா அடிகனமான பேன் எடுத்துக்கோங்க. ரெடி பண்ணி வச்சிருந்த சமோசா ஷீட்ஸ் மேல லைட்டா தண்ணி தொட்டு வச்சு ப்ரெஷர் குக்கர் மேல வச்சு நெருப்புலையும் காமிச்சு எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா தோசை தவா மேல குக்கரை ஃபிளிப் பண்ணி போட்டு வெளியே ஆவி எதுவும் போகாம 10 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல குக் பண்ணி எடுத்தீங்கன்னா நோ ஆயில் ஹெல்த்தி சமோசா ஃப்ரை ரெடி ஆகிடும். மேல கொஞ்சமா பட்டர் அப்ளை பண்ணிட்டு சாப்பிட்டு பாருங்க. கிறிஸ்பியா உள்ள சாஃப்டா அந்த மசாலாவோட சாப்பிடும் போது டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். பிடிச்சதா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம ஷாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.